சிவா, சக்திக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல டாக்டர், ஒரே பெயினா இருக்குன்னு சொன்னா. சக்தி, என்னாச்சு உங்களுக்கு? லேசா கொஞ்சம் வலி எடுக்கிற மாதிரி இருக்கு. காலையில இருந்து எனக்கு பெயின் இருக்கு டாக்டர். ஓகே, டோன்ட் வரி, செக் பண்ணிடலாம். நர்ஸ், இவங்கள கேஷுவாலிட்டி வார்டு கூட்டு. ஓகே டாக்டர். நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் இவங்களை செக் பண்ணிட்டு வந்து சொல்றேன். ஓகேவா? டாக்டர் பயப்படாதீங்க சிவா, நான் பாத்துக்கிறேன். நான் அம்மா கூட தான் இருப்பேன், நானும் வரேன். ஐயோ, உள்ள வந்தா உனக்கும் பெரிய ஊசி போடுவாங்க, பரவாயில்லையா? சரி, உள்ள இழுத்துட்டு போங்க. நீங்க இங்கே இருங்க சார். மில்கி மேன், அம்மா. மில்கி பாய், அம்மாக்கு செக் பண்ணதும் வந்துருவாங்க. நம்ம இங்கேயே இருக்கலாம். அம்மாக்கு ஒன்னும் இருக்காது, நீங்க பயப்படாதீங்க. கடவுளே, சக்திக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவ நல்லபடியா இருக்கணும். குழந்தையும் தாயும் நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா பொறுப்பு. சக்தி, எங்க வலிக்குது? இங்கதான் டாக்டர். ஓ, அப்படியா? வலிக்கு ஊசி போட்டுக்கோங்க, இருந்தாலும் ஒரு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே டாக்டர். நர்ஸ், ஒரு பெயின் இன்ஜெக்ஷன் உங்களுக்கு போட்டு விட்டுருங்க. ஓகே டாக்டர். ஓகே. சிஸ்டர், இவங்களை ஸ்கேன் ரூம் கூட்டு போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். ஓகே மேம், வாங்க மேம். பார்த்து ஜாக்கிரதை. ஓகே டாக்டர். டாக்டர், அவங்களுக்கு வலிக்கு ஊசி போட்டிருக்கேன், இருந்தாலும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாத்துருவோம். ஸ்கேன் எடுக்க தான் போயிருக்காங்க. ரிப்போர்ட்ஸ் வந்ததும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே டாக்டர். ஓகே, வந்துடுறேன். மில்கி மேன், அம்மாக்கு எதுவும் ஆகாதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. இல்ல மில்கி மேன், நான் அம்மாவை இப்பவே பார்க்கணும். இங்க பாரு புகழ், அம்மா வயித்துல பாப்பா இருக்குல்ல, அந்த பாப்பா எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க. எப்படி இருக்குன்னு செக் பண்ணதும் நம்ம போய் பார்க்கலாம். பாப்பாவை எதுல பாப்பாங்க? ஸ்கேன் பண்ணி பாப்பாங்க புகழ். மிஸ்டர் சிவா, ஸ்கேன் எடுத்தாச்சு, ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே ஓகே டாக்டர். சிஸ்டர், சார், ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார், இந்தாங்க. சிஸ்டர், அவங்க எல்லாரையும் வர ஓகே. சொல்லுங்க. சார், டாக்டர் உங்களை உள்ள வர சொன்னாரு. வா. வாங்க. சக்தி, இப்ப எப்படிமா இருக்கு? டாக்டர், ரிப்போர்ட்ல எதுவும் பயப்படுற மாதிரி இல்லல்ல? ஹாஸ்பிட்டல்னு வந்தாலே பயப்படுறீங்க, எதுக்கு பயம்? உடம்பே சரியில்லைனாலும் பயப்படாம தைரியமா இருங்க. சக்திக்கு எதுவும் இல்ல, அவங்க நல்லா இருக்காங்க. ஆரோக்கியமான உணவை கொடுங்க, நல்லா பாத்துக்கோங்க. ரெகுலர் செக்அப் கூட்டிட்டு வாங்க. நான் கொடுக்கற டேப்லெட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, அது போதும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. டாக்டர், ஒரு விஷயம். சொல்லுங்க சிவா.
கேட்க கூடாதுதான், இருந்தாலும் கேக்குறேன். ஆம், சக்தி வயித்துல இருக்கிறது ஆனா இல்ல பொண்ணா டாக்டர்? கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டா எப்படி பதில் சொல்றது சிவா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? பையனா இல்ல பொண்ணா? டாக்டர் எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும். எனக்கும் பொண்ணுதான் டாக்டர். அப்போ சக்திக்கு? எனக்கு பையன் தான் டாக்டர். அடேங்கப்பா, வயித்துல இருக்க புள்ள வெளியில வரதுக்குள்ள இவ்ளோ டிமாண்டா? டாக்டர் என்னன்னு? உங்க எல்லாருடைய ஆசையும் நிறைவேறும். டாக்டர் புரியல டாக்டர். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணும் சக்தி ஆசைப்பட்ட மாதிரி பையனும் பிறக்கும். டாக்டர் how is it possible? ட்வின்ஸ் இருந்தா பாசிபிள் தானே? ட்வின்ஸா டாக்டர்? எஸ், சக்தி வயித்துல இருக்கிறது ரெட்டை குழந்தைங்க. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ சோ மச். இட்ஸ் ஓகே. அவங்கள அதிகமா கேர் எடுத்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. கண்டிப்பா டாக்டர். சரிங்க டாக்டர், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே. சிவா கிட்ட ஏதாவது சொல்லி நம்ம கேபினுக்கு வர வைக்கணுமே. மிஸ்டர் சிவா, நீங்க கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்களேன். சில மெடிசின்ஸ்லாம் நான் உங்களுக்கு எழுதி தரேன். அப்புறம் அந்த பில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் நீங்க முடிச்சிட்டு வந்துருங்க. ஓகே டாக்டர். ஓகே. சக்தி, நான் போய் பில்ல கட்டிட்டு வந்துடுறேன். அத்தை பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க அத்தை. டேய் பாத்துக்கோடா. அம்மா சக்தி, இப்ப வலி பரவாயில்லையா? ரெண்டு பரவாயில்ல. குழந்தையா? இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். ப்ளீஸ் கம் சிவா, வாங்க உட்காருங்க. டாக்டர் ஏதாவது ஸ்பெஷலா மெடிசன்ஸ் இருக்கா? நான் உங்களை அதுக்காக இங்க வர சொல்லல. உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்காக தான் வர சொன்னேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? எனிதிங் ராங்? எஸ் சிவா, ஒரு சின்ன பிரச்சனை. டாக்டர் எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு டாக்டர். என் குழந்தைக்கு ஏதாவது? சேச்சே, குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கு. தேங்க் காட். அப்போ என் சக்திக்கு? அவங்களுக்கு தான். டாக்டர் என்ன சொல்றீங்க? என் சக்திக்கு என்ன ப்ராப்ளம்? சிவா, நீங்க இப்படி பதட்டப்பட்டீங்கன்னா நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? சாரி டாக்டர், நீங்க சொல்லுங்க. உங்க ஒய்ஃப் வயித்துல 2 குழந்தை இருக்கிறதுனால அவங்க டெலிவரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வாய்ப்பு இருக்கு. பாவம் டாக்டர், என் சக்தி அவ லைஃப்ல நிறைய பிரச்சனையை தான் பார்த்திருக்கா. இப்பதான் என் சக்தி முகத்துல சந்தோஷமே வந்திருக்கு. அதுக்குள்ள நீங்க இப்படி சொன்னா நான் என்ன செய்வேன் டாக்டர்? இது நான் எப்படி என் சக்தி கிட்ட சொல்ல போறேன்? இல்ல என் சக்தி தான் இதை எப்படி தாங்க போறா? நான் என்ன பண்ணுவேன்? மிஸ்டர் சிவா, ப்ளீஸ் காம் டவுன். சக்தி கிட்ட இப்போதைக்கு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல நீங்க பயப்படாதீங்க. சில விஷயங்களை நடக்கும்னு நாம நினைப்போம், ஆனா அது அப்படியே மாறி வேற ஒண்ணு நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி இப்போதைக்கு பிரச்சனை இருக்கு, ஆனா அதுவே மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட இருப்போம். டாக்டர் வேற ஏதாவது பண்ணா இந்த நிலைமையை மாத்த முடியுமா டாக்டர்? அவங்கள சந்தோஷமா பாத்துக்கோங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுங்க. இது ஒன்னதான் இப்ப நம்மளால செய்ய முடியும். அப்புறம் சிவா, நீங்க அவங்கள நல்லா கேர் எடுத்து கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. டைமுக்கு மாத்திரைங்களை கொடுங்க. மாத்திரை கொஞ்சம் கசப்பு அதிகமா தான் இருக்கும், ஆனா அதை மறக்காம டைமுக்கு விடாம சாப்பிட சொல்லுங்க.
மத்தது எல்லாத்தையும் அந்த கடவுள்கிட்ட விட்டுருங்க. நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். சரி டாக்டர், நான் கிளம்புறேன். ஓகே சிவா. டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட் அது இங்கே இருக்கட்டும், நான் சொல்றேன். ஓகே டாக்டர். சக்தி வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. ரெட்ட குழந்தைங்கன்னு சொன்னாங்க, சந்தோஷப்பட்டோம். இப்ப போய் பார்த்தா டெலிவரியில பிரச்சனை வரும்னு சொல்றாரு. என்ன ஆனாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சு சக்தியை காப்பாத்தி அவ கூட வாழ்ந்தே ஆகணும். மாமா, பில் பே பண்ணிட்டீங்களா? பே பண்ணிட்டேன். ஏன் மாமா பில் பே பண்ணிட்டு வரதுக்கு இவ்ளோ நேரம்? அது அங்க நிறைய கூட்டம் இருந்துச்சு சக்தி, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே, வீட்டுக்கு போலாமா? ஆமா மாப்ள, வீட்ல எல்லாரும் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. சக்திக்கு ரெட்ட குழந்தை பிறக்க போற விஷயத்த கேள்விப்பட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமா மாமா, அதுலயும் மீனாட்சி அக்காவும் அனுவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னாச்சு மாப்ள, நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க? சக்தி, இப்ப நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க. இதே மாதிரி நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நான் இருக்கேன் சக்தி, உனக்கு. உன்னை எப்பவும் நல்லா பாத்துப்பேன். உன் லைஃப் லாங் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உன் கூடவே வந்து உனக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் நான் கொடுப்பேன். அந்த எம்மனே வந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன் சக்தி, விடவே மாட்டேன். மாப்ள, சொல்லுங்க அத்த. என்னாச்சு மாப்ள? ஒண்ணு இல்ல அத்த. என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சக்தி. பில்லு சரியா பே பண்ணிட்டேனான்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவ்வளவுதான். சரி சரி. மாப்ள, புகழ் என்ன சொல்றான் தெரியுமா? அவனுக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும்னு சொல்றான். ஆமா மாமா. அப்போ தம்பி பாப்பாவை என்ன பண்றதுன்னு கேட்டா, நீங்க தானே தம்பி பாப்பாவை கேட்டீங்க, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, அவன் தங்கச்சி பாப்பாவுக்கு பேர் கூட செலக்ட் பண்ணிட்டானா. அவன் ஸ்கூல்ல இருக்கிற அவனோட மிஸ்ஸோட பேரா. அவங்க ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்களாம். அதே மாதிரி அவனோட தங்கச்சியும் பிரில்லியண்டா இருப்பான்னு சொல்றான். அது மட்டுமா சொன்னா? ஸ்கூலுக்கு அவன் தான் தங்கச்சி பாப்பாவை கைய பிடிச்சு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வருவானாம். எல்லாரும் ஒண்ணு மட்டும் மறந்துட்டீங்க. என்ன? நான் என் தங்கச்சிய கலெக்டருக்கு படிக்க வைக்க போறேன்னு சொன்னேன், அத சொல்ல மறந்துட்டீங்க. ஆமா மாப்ள, புகழ் தங்கச்சி மேல இப்பவே இவ்வளவு பாசமா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் ஒண்ணு மட்டும் மறந்துட்டீங்க. என்ன? நான் என் தங்கச்சிய கலெக்டருக்கு படிக்க வைக்க போறேன்னு சொன்னேன், அத சொல்ல மறந்துட்டீங்க. ஆமா மாப்ள, புகழ் தங்கச்சி மேல இப்பவே இவ்வளவு பாசமா இருக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி அத்த, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம். சக்தி, போலாமா? வா. பாத்து 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 கால கீழ இருக்கு. மெதுவா. மெதுவா. பாத்து வாமா, பொறுமையா. சக்தி, உட்காரு. உட்கார. ஏன் மாமா? இல்ல, நீ உட்கார. நடக்க முடியாது, நான் போய் வீல் சேர் எடுத்துட்டு வரேன். நீ மாமா உட்காரு. அதெல்லாம் வேண்டாம் மாமா. நான் சொல்றத கேளுமா, நீ உட்காருமா. பொறுமை பொறுமை.
சரி இரு, நான் வந்துடுறேன். மாமா என்ன நீங்களே எடுத்துட்டு வரீங்க? அங்க யாரும் இல்ல சக்தி, அதனாலதான் நானே எடுத்துட்டு வந்தேன். நீ வா, வந்து உட்கார். வா. பொறுமை பொறுமை. மெதுவா பாத்து, பாத்து. மெதுவா மெதுவா, வா வா. பாத்துமா, பாத்து பாத்து. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? கூப்பிட்டு இருந்தா நான் வந்திருப்பேன்ல. அதுக்கு நீங்க ஸ்ட்ரெச்சர் பக்கத்துலயே இருந்திருக்கணும். எங்கேயாவது போயிட்டா நாங்க தானே செல்ஃப் சர்வீஸ் பண்ணோம். சார் எதுக்கு சார் டென்ஷன் ஆகுறீங்க? பார்க்க போனா வீல் செட் தள்ளிட்டு வந்ததுக்கு நான் தான் டென்ஷன் ஆகணும். மாமா என்ன? விடுங்க மாமா, அதான் அவங்க வந்துட்டாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. சரி சக்தி, உனக்கு பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல மாமா. சரி, ஏதாவது வலிச்சா சொல்லு. போலாமா? சரி வாங்க. பாத்து பாத்து, மெதுவா. பாத்துமா, மெதுவா வா, மெதுவா. மில்கி மேன் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். போ, போ. வாங்கம்மா உட்காருங்க. வந்துட்டீங்களா? கோதாவரி, என்ன சொன்னாரு டாக்டர்? ஒண்ணு இல்லத்த, உங்க பேத்தி சக்திக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போதாம். ஐயோ, ரெட்ட குழந்தையா? அடடா, ரெட்ட குழந்தைங்களா? ரொம்ப சந்தோஷம். உண்மையாவா கோதாவரி? வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ. டேய் சிவா பையா, வாழ்த்துக்கள்டா. தேங்க்ஸ் பாட்டி. கங்க்ராட் சக்தி. தேங்க்யூ. சக்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன, நிறைய சாப்பிடணும். ஏன்னா ஒரு குழந்தையோட சாப்பாட்டை வாங்கி இன்னொரு குழந்தை கிட்ட அம்மா எனக்கு தான் சாப்பாடு குடுக்கறாங்கன்னு சொல்லி ஏமாத்தி சாப்பிட்டுடுமா. அதனால ஒரு குழந்தை குண்டாவும் இன்னொரு குழந்தை ஒல்லியாவும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா உனக்கு பிறக்க போற ரெட்டை குழந்தைகளுமே நல்ல ஆரோக்கியமாவும் புஷ்டியா நல்லா இருக்கணும். இனிமே நான் என்ன நல்லா குடுக்கறனோ அதெல்லாம் தான் நீ சாப்பிடணும். சரியா? சரி பாட்டி. ஏமா, இப்போ வலியெல்லாம் ஒண்ணு இல்லையம்மா? இல்ல பாட்டி. அம்மாடி, ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்களா? ஆமாத்த, ஸ்கேன் பண்ணாம எப்படி தெரியும்? அப்பதான் எங்களுக்கே விஷயம் தெரிஞ்சது. ஆமா ஆமா. காலையில இவ அழகா இருக்கான்னு நானே சொல்லிட்டேன். என் கண்ணே பட்டிருக்கோன்னு எனக்கு ஒரு பயம். அதனால என் பேத்திக்கு சுத்தி போடணும். சரி அத்த, சுத்தி போட்டுருவோம். டாக்டர் என்னமா சொன்னாரு? டேப்லெட் எழுதி கொடுத்திருக்காரு. அப்புறம் ரெகுலரா செக்கப்புக்கு வரணும்னு சொல்லிருக்காரு. சரி சரி சரி. ப்ரோ, செக்கப்புக்கு ரெகுலரா போயிடணும். சரியா? அவங்க மறந்தாலும் நீங்க மறக்காம கூட்டிட்டு போயிருங்க. என் சக்தி இருக்கிற நிலைமை நான் எப்படி மறப்பேன்? அவளை பாதுகாக்கிறது தான் என் முதல் வேலை. அம்மா பாவம்மா அனு என்ன பார்க்க கூடாதுன்னு ரூம்லயே பயந்துட்டு இருப்பா. அவகிட்ட எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லிடுங்கம்மா. ஆமாம்மா, சக்தி வந்துட்டாளான்னு நீங்க போனதுல இருந்து பல தடவை என்ன கேட்டுட்டே இருந்தா. இப்போ வந்தாச்சுன்னு போய் சொல்லிட்டு வா. சரி, இப்பவே போய் சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தை, நீங்க இருங்க, நான் போய் அனுக்கிட்ட சொல்றேன். இல்லப்பா, நானே போறேன். சக்தி, ஏதாவது சாப்பிடுறியாமா? இல்ல வேணா பாட்டி. உட்காரு, நீ முதல்ல உட்காரு. என்ன ஆச்சுமா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாரு? சக்திக்கு பெயின் எப்படி இருக்கு? நீ எதுக்காக இப்ப இவ்ளோ பதட்டப்படுற? ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஸ்கேன் பண்ணியாச்சு. சக்திக்கு ரெட்டை குழந்தைடி. உண்மையாவா? ஆமாண்டி. ஐயோ, ட்வின்ஸ் வேறயா? சூப்பரா இருக்கும்மா. எனக்கு உடனே ஓடி போய் சக்தியை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. வாய்ப்பே இல்ல. நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் சக்தி ரெட்டை குழந்தைய வேற சுமக்குற. அவளை சேஃபா பாத்துக்கணும். இங்க பாருன்னு தப்பி தவறி கூட அவளை பாக்கணும் நீ நினைக்க கூடாது. சரியா? அத்தை, பார்க்கத்தானே கூடாது, ஆனா பேசலாம்ல. அனு,
நான் உனக்கு கால் பண்ணி தரேன், நீ சக்தி கூட பேசு. ஆளாளுக்கு அவங்க பொண்டாட்டிய தாங்குன்னு தாங்குறீங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோதாவரி, இதுக்கப்புறம் இங்க நமக்கு என்ன வேலை? நீ வா, நாம போலாம் வா. போங்க பாட்டி. அது சரி, கிட்ட தள்ளி விட்டுருவோம் போல இருக்கு. இந்த ஹலோ, சொல்லு வெங்கட். சக்தி நானும். சொல்லு அனு. வாழ்த்துக்கள் சக்தி. தேங்க்ஸ் அனு. மாமாக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடு. நான் சொல்லிடுறேன். ஆமா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? வலிலாம் பரவாயில்லையா? இப்போ உடம்பு பரவாயில்ல, நல்லா இருக்கேன். ரொம்ப ஜாக்கிரதையா இரு சக்தி, உடம்ப பாத்துக்கோ. சரி, ஓகே. நீயும் உடம்ப பாத்துக்கோன்னு. எனக்கெல்லாம் ஒண்ணுதான், ஆனா நீதான் ரெட்ட குழந்தை சுமக்கிற, சோ நீதான் இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிங்க பாட்டிமா. உங்க ஒய்ஃப் வயித்துல 2 குழந்தை இருக்கிறதால அவங்க டெலிவரி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக வாய்ப்பு இருக்கு. சக்தி, எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் போல இருக்கே. இன்னும் 5 மாசம் தானே, சீக்கிரமா ஓடிரும். 5 மாசம். சரி சக்தி, நான் வைக்கிறேன். சரி, டேக் கேர். மாமா, சொல்லு சக்தி. என்னாச்சு? ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க.